வந்து நாக் ப்ரோவில் வே பிளாட்டினம் கோல்டுக்கு அடுத்தது பிளாட்டினமா மலாய் குல்ஃபி ஃப்ளேவரு. நல்லா சரியான ஸ்மெல்லு, ஏலக்காய் ஸ்மெல்லு, அப்படியே பாயாசம் ஸ்மெல் அடிக்குது. இதில் ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை, ஸ்மெல்லு மட்டும் நல்லா அடிக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து நாக் ப்ரோ பெர்ஃபார்ம் வே இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் 4 ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம், ஸ்ட்ராபெரி, அப்புறம் பனானா ஃப்ளேவர், அப்புறம் காஃபி ஃப்ளேவர். இதில் வந்து பார்த்தோன்னா காஃபி ஃப்ளேவர் சுத்தமாக அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது இந்த பனானா மட்டும் சூப்பராக இருந்தது. மிச்சம் 2 ஃப்ளேவரும் ஓகே, ஸ்ட்ராபெரி அண்டு குக்கீஸ் அண்ட் க்ரீம் அது நல்லா இருந்தது. ஆனால் இதில் பார்த்தோன்னா லைட்டாக வந்து நமக்கு ப்ளோட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருந்தது, கேஸ் ட்ரபுள்லாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மோசமாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபியூல் ஒன் இம்பேக்ட் வே, அவதார், அப்புறம் QNT அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன். அதில் பார்த்தோன்னா நாக் ப்ரோ வந்து எவ்வளோ பரவாயில்ல. பட் இதில் வந்து கேஸ் ட்ரபுள் அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு இந்த நாக் ப்ரோ பெர்ஃபார்ம் வேயில். இதில் மொத்தம் 4 ஃப்ளேவர் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு அடுத்தது நாக் ப்ரோ வே கோல்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக எடுத்தேன், ஒரு 3 வாரம் தொடர்ந்து எடுத்திருப்பேன். இதுவும் பார்த்தோன்னா டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டு நல்லா இல்லை. சாக்லேட் ஃப்ளேவரு, அதுவும் இல்லாமல் இதுலேயும் லைட்டாக அந்த கேஸ் ட்ரபுள் அந்த மாதிரிலாம் இருந்தது இதுவும். ஆனால் இந்த ப்ரோட்டீன் எவ்வளோ பரவாயில்ல, இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது குவாலிட்டி. நாக் ப்ரோவில் வே கோல்டு. அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, காலியாக போகுது. கடைசியாக இது ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நாக் ப்ரோவில் கிரியேட்டின் அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ரீ ஒர்க் அவுட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வேலை செய்யலை. கிரியேட்டின் நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தேன். ஒரு வாரம் நல்லா பசி எடுக்குது, நல்லா வெயிட்லாம் தூக்க முடியுது, நல்லா சாப்பிட்றேன், நல்லா கொஞ்சம் சைஸ் ஆகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அந்தளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ட்டார். அது அவரும் வந்து நிறைய பேர் பயம்படுத்தி விட்டுக்கிறாங்க போல், கிரியேட்டின் வந்து எடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து எடுத்தால் முடி கொட்டும் அப்படின்னு சொல்லி பயம்படுத்துவே. அவர் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. அது தண்ணி பட்டுருச்சு, நான் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டார் அவர். இப்போ கடைசியாக நாக் ப்ரோவில் என்கிட்ட இருக்கிறது வந்து நாக் ப்ரோவில் வே பிளாட்டினம் கோல்டுக்கு அடுத்தது பிளாட்டினமா. பிளாட்டினமில் வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட். இதை வந்து நீ ட்ரை பண்ணுவோம். ஃப்ளேவர் வந்து மலாய் குல்ஃபி ஃப்ளேவரு. சரி, இது எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதாவது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா சாக்லேட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பனானா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. இது குடிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த பனானா மட்டும் குடிக்கிறதுக்கு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பால் பவுடர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்கூப் வந்து 34 கிராம்ஸு. இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து 30 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா இது வே ப்ரோட்டீன் ஐசோலேட்னும் போது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாக் ப்ரோவில் இந்த ஷேக்கர், இதுவும் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இந்த ஷேக்கரை மட்டும் கூட, நிறைய ஷேக்கர் வச்சுக்கிறேன், இந்த ஷேக்கர் கொடு, நான் வேறு ஷேக்கர் தரேன்னா இல்லை இந்த ஷேக்கர் தான் எனக்கு வேணும்னாரு. ஏன்னா இது சின்னதாக இருக்குது, ட்ராவல்லாம் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ஒரு ஸ்கூப் போடுறேன். மலாய் குல்ஃபி எப்படியா இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போடுறேன். பசியாக இருக்குது, செம பசியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாக் ப்ரோ தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சீப்பு அண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ண இதுலேயே இதுதான் எனக்கு ஓகேவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஜிம்மு கிளைண்ட் ஒரு 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு சொன்னது, நான் வந்து ப்ரோட்டீன் கோல் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாக் ப்ரோ எடுத்தேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னாரு. நம்ம ஃப்ரெண்டு ஜிம்முக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார். க்ளீனாக மிக்ஸ் ஆகிடுச்சு.
அப்படியே ஸ்மெல்லு நல்லா பாயாசம் ஸ்மெல் அடிக்குது. நல்லா சரியான ஸ்மெல்லு, ஏலக்காய் ஸ்மெல்லு, அப்படியே பாயாசம் ஸ்மெல் அடிக்குது. இதில் மலாய் குல்ஃபி ஃப்ளேவர். கொஞ்சம் லைட்டாக நரன்னு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண ஐசோலேட் எதுவுமே இவ்வளோ அந்த மாதிரி நரலாம் இருக்காது. நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆனாக இருக்கட்டும், டைமண்ட் ஐஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரூல் 1 ஐசோலேட் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே கொஞ்சம் நல்லா லிக்விட் மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் லைட்டாக கொஞ்சம் நரன்னு இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை, ஸ்மெல்லு மட்டும் நல்லா அடிக்குது. இந்த சாக்லேட்டை விட இது சூப்பராக தான் இருக்குது. இந்த சாக்லேட் வந்து சப்புன்னு இருக்கும், டேஸ்ட்டே இதுவும் அதே மாதிரி தான். டேஸ்ட் சுத்தமாக இருக்காது, பட் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக தெரியும், பட் டேஸ்ட் இருக்காது. இதில் நல்லா குடிக்கும் போதே நமக்கு ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ஓகே தான், நல்லா இருக்குது. நான் லாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாக இந்த ப்ரோட்டீனை வந்து எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அந்த அமினோ ஃபேக்ட்ரி அந்த வே ப்ரோட்டீன் வந்து வாங்கியிருந்ததால் அதை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 டேஸ்க்கு மேலே அது கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நல்லா இருக்குது, ஒர்த்து. ப்ரைஸும் இது கம்மி தான். ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எதாவது வாங்கினா எனக்கு தெரிஞ்சு இதுவே எவ்வளோ பரவாயில்ல. அப்புறம் நிறைய பேர் வந்து லேப் டெஸ்ட்டில் இந்த ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்குது. சில சப்ளிமெண்ட் கடைக்காரங்க கூட லேப் டெஸ்ட்லாம் இது பாஸ் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் லேப் டெஸ்ட்டு அதெல்லாம் பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு எடுத்து பார்த்துட்டு அந்த ப்ரோட்டீன் வந்து எப்படி இருக்குது, நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா, டேஸ்ட் எப்படி இருக்குது, அது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறது. லேப் டெஸ்ட்டுலாம் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சிங்கப்பூரோ மலேசியாவில் எங்கேயோ மசில் டெக், நம்ம மசில் டெக்கில் ப்ரோட்டீனே வந்து நைட்ரோடெக் ப்ரோட்டீனே வந்து லேப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ ஆகி, அப்புறம் அந்த லேபே வந்து ஒரு ரெகனைசேஷன் இல்லாத லேபு, அந்த லேபில் டெஸ்ட் பண்ணது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு லேபில் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கமாக லேப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு தெரியல. நமக்கும் அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. அதெல்லாம் தேவையில்லாது தான். நம்ம சாப்பிட்டு பார்த்தா நம்ம உடம்புக்கு காமிச்சு கொடுத்துரும், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது நம்ம எடுத்தாலே நம்ம தெரிஞ்சிடும். கெட்டுப்போன சாப்பாடு சாப்பிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக வயிறு கோளாறு வரும், ஏதாவது ப்ராப்ளம் வரும். அது மாதிரி தான் இதுவும். இந்த ப்ரோட்டீனை நம்ம எடுக்கிறோன்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸ் எடுத்தாலே நமக்கு தெரியும். நம்ம செட் ஆகலைன்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. இந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு, அப்புறம் இந்த வே கோல்டு, அதான் இது வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் அண்ட் ஐசோலேட், இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம மில்க் ஷேக்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது நம்ம பனானா போட்டுட்டு இந்த ப்ரோட்டீன் போட்டு நம்ம மில்க் ஷேக் மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது தண்ணியில் குடிக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் தெரில, ஏன்னா வெறும் ஸ்மெல்லு கூட வருது, டேஸ்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. இது ரெண்டுமே ஜஸ்ட்டு ப்ரோட்டீன் மட்டும் குடித்தா போதும் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அப்படியே தண்ணியில் கலந்து குடிக்க வேண்டியதான். ஆனால் இது செம்மையாக இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஏலக்காய் ஸ்மெல் அப்படியே அடிக்குது, பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்குது.